சர்வதேச அளவில் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் அணிதிரண்டு வருகின்றன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா உட்பட மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன. ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா, வடகொரியா, வெனிசுவேலா, ஏமென், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் செயல்படுகின்றன. துருக்கி, அசர்பைஜான் மற்றும் சில மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவளித்து வருகின்றன. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக பாகிஸ்தான் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது நேரடியாக போர் தொடுப்பது தொடர்பாக தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கு எதிரான போரின் போது ரஷ்யாவுக்கு ஈரான் பல்வேறு வகைகளில் ஆயுத உதவிகளை வழங்கியது. குறிப்பாக ஈரானின் அதிநவீன ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டன. தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் ஈரானுக்கு ராசுகா 4 என்ற ஏவுகணை தடுப்பு சாதனத்தை ரஷ்யா வழங்கியிருக்கிறது. இந்த மின்னணு தடுப்பு சாதனம் இஸ்ரேலின் அதிநவீன ஏவுகணைகள் நடுவானில் திசை திருப்பப்படுகின்றன. இதன் காரணமாக இஸ்ரேலிய ஏவுகணைகள் மீண்டும் இஸ்ரேலுக்கே திருப்பிச் சென்று அந்நாட்டை தாக்குகின்றன. இது இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறும்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். வடகொரியா தரப்பில் ஈரானுக்கு ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்போதைய சூழலில் இஸ்ரேல் ஈரான் போரால் 3ஆம் உலகப்போர் மூளும் அபாயம் எழுந்திருக்கிறது. ஒருவேளை உலகப்போர் மூண்டால் பேரழிவு ஏற்படும் என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.